தமிழ்நாட்டில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு ரூபாய் 264.14 கோடி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் விஜய் உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜனிடம் கேட்கலாம். பாண்டியராஜன், இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழக அரசு சார்பில் தற்போது போதைப் பொருள் ஒழிப்புக்காக ரூபாய் 264 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள தகவல் இருக்கிறது. போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பாக பல்வேறு அலகுகள் அமைக்கப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். குறிப்பாக போதைப் பொருள் கலாச்சாரத்திற்கு எதிரான ஒரு அரசாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகளின் போதுமே போதைப் பொருளுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், தனி அலகுகள் அமைக்கப்பட்டு போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கை பணிகள் ஈடுபடப்படுவோம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தமிழகம் முழுவதும் 65 போதைப் பொருள் தடுப்பு படைகள் அமைக்கப்படுவதற்கான அந்த நிதி என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட அதே மேடையில் சிங்கப்பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் அந்த மின் கட்டணம் உள்ளிட்ட அறிவிப்பெல்லாம் வெளியிட்டிருந்தார். அதே போல போதைப் பொருள் தடுப்புகளுக்கான அலகுகள் அமைக்கப்படும் என சொல்லியிருந்தார். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ளடக்கிய 65 படைகள் தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக 264 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு சார்பில் அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.